ஹலோ கைஸ், உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க என்ன பண்ணணும்? உங்களை இழந்துடக்கூடாதுன்ற பயத்தை அவங்களுக்கு கொண்டு வரணுமா? சில பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச சீக்ரெட்டான பவர்ஃபுல் சைக்காலஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இது தெரியாது. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போய் அவங்கக்கிட்ட பேசுகிறீங்களா? எப்போதுமே அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கீங்களா? அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் நீங்கள் போய் சாரி கேட்குறீங்களா? இதெல்லாம் பண்ணுறதுனால அவங்க கூட ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலான்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் உண்மையாகவே உங்களை நீங்களே வீக்கான பர்சனாக காட்டிக்கிறீங்க. நான் சொல்ல போகிற பவர்ஃபுல் சைக்காலஜி டெக்னிக்கை ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களை வேணான்னு சொல்லிட்டு போனவங்க கூட உங்களை தேடி வந்து பேசுவாங்க. இதை பண்ணீங்கன்னா நீங்கள் அவங்கள வேணும்னு நினைக்கிறத விட அதிகமாக அவங்களுக்கு நீங்கள் வேணும்னு நினைப்பாங்க. இதை பண்ணதுமே நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணலாம். உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை பழைய மாதிரி மாற்றுறதுக்கு கூட ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் கடைசியாக எப்போ மூச்சு விட முடிகிறத நினச்சி அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க? அப்படி ஒன்று நினச்ச மாதிரி உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? இது எதனாலனா நம்ம மூச்சு விடுற காற்று நமக்கு எப்போதுமே கிடைச்சிட்ருக்கிறதுனால அது ஒரு விஷயமா தெரியாது. இதே மாதிரி தான் நீங்களும் மற்றவங்களுக்கு எப்போவுமே கிடைச்சிட்ருக்கீங்கன்னா உங்களை ஒரு விஷயமா கூட பார்க்க மாட்டாங்க. இதுவே உங்களை ஒரு காற்று வராத இடத்துல அடைச்சி வச்சிடுறாங்க. அங்கே நீங்கள் மூச்சு விடவே ரொம்ப சிரமப்படுறீங்க. எப்படியோ அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிடுறீங்க. வெளில வந்ததுமே இப்போது சிரமம் இல்லாமல் மூச்சு விடுறப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போது அந்த காற்றோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி தான் ஹியூமனோட சைக்காலஜி வேலை செய்யுது. எந்த விஷயம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கோ அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. அது எப்போ கிடைக்காதோ அப்போதான் அதோட வேல்யூ தெரியும். த ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஷன். நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறது, நீங்கள் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறது, அவங்கள போய் மீட் பண்ணுறதுன்னு இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. அவங்க மெசேஜ் பண்ணாலுமே ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ரிப்ளை பண்ணுங்கள். நீங்கள் டிலே ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுனால உங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. என்ன இப்போலாம் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்றாங்க, என்ன பண்ணிகிட்ருப்பாங்கன்னு உங்களை பற்றியான பல கேள்விகள் அவங்க மைண்டுக்குள்ளே உருவாகும். இதனால் அவங்க மைண்டில் கியூரியாசிட்டியும் டென்ஷனும் கிரியேட் ஆகும். இந்த விஷயம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட போய் உங்ககிட்ட இனிமே நான் அதிகமாக பேச மாட்டேன்னு எந்த ஒரு வார்னிங்கும் கொடுக்கக்கூடாது. இதை பற்றியான எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் தரக்கூடாது. எதுவுமே சொல்லாமல் டிஸப்பைர் ஆகிடுங்க. அப்போ தான் உங்களை பற்றி அதிகமாக யோசிப்பாங்க. உங்களோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும். இந்த எஃபர்ட்டை லாஸ் அட்வர்ஷன்னு சொல்லுவோம். எந்த விஷயம் நமக்கு கிடைக்காதுன்னு தெரியுதோ அந்த விஷயம் அதிகமாக வேணும்னு ஆசைப்படுவோம். நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு வேல்யூ பண்ணுறதை விட இல்லாத விஷயங்களை நினச்சி தான் அதிகமாக வேல்யூ பண்ணுவோம். இதனால தான் நீங்கள் மெசேஜ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணதுமே அவங்க வந்து உங்ககிட்ட மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் மீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டா அவங்களே உங்களை பார்க்கணுன்னு கேட்பாங்க. உங்களை பற்றியான விஷயங்களை அதிகமாக ஓவர் ஷேரிங் பண்ணாதீங்க. அவங்களே கேட்டால் சொல்லுங்கள். செலிபிரிட்டி, சிஇஓ இது மாதிரி ஹைலி வேல்யூ பீப்புளாக தெரிகிறவங்க எப்போதுமே அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. அவங்கள பற்றியான விஷயங்கள் கூட மிஸ்ட்ரியாக தான் இருக்கும். இதுக்காக நீங்கள் ஃபேமஸாக பில்லியனராலாம் ஆகணும்னு இல்லை, சிம்பிளாக ஆப்சன்ஸ் ஆகிடுங்க. எல்லாத்துக்கும் எஸ் சொல்லுவீங்கன்னா நோ சொல்ல கற்றுக்கோங்க. இந்த நேரத்தில் அவங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, உங்களை வேல்யூ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் கோல்ஸ் அதர் ரிலேஷன்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களை தேடியே வரலனா அவங்க உங்களை ஃபர்ஸ்ட்லேருந்தே வேல்யூ பண்ணலைன்னு அர்த்தம். ஒரு ராங்கான ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க. அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆப்ஷன்ஸ் ஆகிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.